மரியாதைக்குரியவர்களே, வணக்கம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய கருத்துக்கணிப்பை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். வரவிருக்கும் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார்கள்? மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா அல்லது அதிமுகவா? தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இங்கு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் பெரும்பான்மை என்ற எண்ணிக்கையை தாண்ட வேண்டும். எனவே இந்த கருத்துக்கணிப்பின்படி வரவிருக்கும் தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? தமிழ்நாட்டின் அனைத்து 234 தொகுதிகளின் சமீபத்திய ஆய்வை பாருங்கள். முதலில் கரூர் மாவட்டத்தை பற்றி பேசுவோம். இங்கு மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். கரூர் மாவட்டத்தில் அதிமுகவின் நிலை வலுவாக கருதப்படுகிறது. இதற்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 7 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 4 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்களின் கருத்துப்படி அதிமுகவின் நிலை வலுவாக இருக்கலாம். எனவே அதிமுக குறைந்தது 4 இடங்களையாவது வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 9 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 5 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திமுக வலுவானதாக கருதப்படுகிறது. ஆனால் மக்களின் கருத்துப்படி வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக வலுவாக உள்ளது. இதற்கு பிறகு நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 3 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 10 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 6 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். கோயம்புத்தூர் மாவட்டம் அதிமுகவுக்கு வலுவானதாக கருதப்படுகிறது. எனவே அதிமுக குறைந்தது 6 இடங்களையாவது வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 8 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 5 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 8 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 5 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் அதிமுக மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும். இதற்கு பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுகவும் இங்கு 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இந்த மாவட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக இடையே சமமான போட்டி இருக்கலாம். நண்பர்களே, மேலே உள்ளதை பார்க்கலாம். 234 தொகுதிகளில் 55 தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பை நாங்கள் பார்த்துள்ளோம். இந்த கருத்துக்கணிப்பின்படி அதிமுக 33 இடங்களையும் திமுக 18 இடங்களையும் தளபதி விஜய் 4 இடங்களையும் பெறலாம். மற்ற கட்சிகள் இதுவரை கணக்கை திறக்கவில்லை. இதற்கு பிறகு சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 22 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 22 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 6 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 13 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 2 இடங்களை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகளுக்கு 1 இடம் கிடைக்கலாம். சென்னை மாவட்டம் திமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. எனவே திமுக குறைந்தது 13 இடங்களையாவது வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை பிடிக்க முடியும்.
இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களின் கருத்துப்படி திமுகவின் நிலை வலுவாக இருக்கலாம். இதற்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 3 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி இந்த 3 இடங்களும் அதிமுகவுக்கு செல்லலாம். அதே சமயம் திமுக மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கருத்து கணிப்பின்படி அதிமுகவின் நிலை வலுவாக இருக்கலாம். இதற்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 5 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 4 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்களின் கருத்துப்படி அதிமுகவின் நிலை வலுவாக தெரிகிறது. இதற்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 5 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 4 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 7 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 5 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுகவின் நிலை வலுவாக இருக்கலாம். நண்பர்களே, மேலே உள்ளதை பார்க்கலாம். 234 தொகுதிகளில் 115 தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பை நாங்கள் பார்த்துள்ளோம். இந்த கருத்து கணிப்பின்படி அதிமுக 63 இடங்களையும் திமுக 43 இடங்களையும் தளபதி விஜய் 8 இடங்களையும் பெறலாம். மேலும் மற்ற கட்சிகளுக்கு 1 இடம் கிடைத்துள்ளது. இதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 4 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்களின் கருத்துப்படி அதிமுகவின் நிலை வலுவாக தெரிகிறது. இதற்கு பிறகு தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுகவும் இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக இடையே சமமான போட்டி இருக்கலாம். இதற்கு பிறகு மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 10 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 6 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். மதுரை மாவட்டத்தில் கருத்து கணிப்பின்படி அதிமுகவின் நிலை வலுவாக தெரிகிறது. எனவே அதிமுக குறைந்தது 6 இடங்களையாவது வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 4 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும்.
இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 1 இடத்தை பிடிக்க முடியும். அதே சமயம் திமுக இங்கு 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். திருவாரூர் மாவட்டத்தில் திமுகவின் நிலை வலுவாக இருக்கலாம். எனவே திமுக 3 அல்லது 4 இடங்களையும் வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 3 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 8 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 5 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 3 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 1 இடத்தை பிடிக்க முடியும். அதே சமயம் திமுக இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 9 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 5 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். கடலூர் மாவட்டத்தில் மக்களின் கருத்துப்படி அதிமுகவின் நிலை வலுவாக இருக்கலாம். இதற்கு பிறகு பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 2 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி இந்த 2 இடங்களும் அதிமுகவுக்கு செல்லலாம். அதே சமயம் திமுக மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 2 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி இந்த 2 இடங்களும் திமுகவுக்கு செல்லலாம். அதே சமயம் அதிமுக மற்றும் பிற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். அரியலூர் மாவட்டம் திமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. எனவே வரவிருக்கும் தேர்தலில் திமுக வலுவாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 11 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 6 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 2 இடங்களை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். சேலம் மாவட்டம் அதிமுகவுக்கு வலுவானதாக கருதப்படுகிறது. இதற்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 7 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 4 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். நண்பர்களே, மேலே உள்ளதை பார்க்கலாம். 234 தொகுதிகளில் 202 தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பை நாங்கள் பார்த்துள்ளோம். இந்த கருத்து கணிப்பின்படி அதிமுக 113 இடங்களையும் திமுக 75 இடங்களையும் தளபதி விஜய் 13 இடங்களையும் பெறலாம். மேலும் மற்ற கட்சிகளுக்கு 1 இடம் கிடைத்துள்ளது. இதற்கு பிறகு தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 5 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 8 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 5 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இங்கு 3 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களின் கருத்துப்படி வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவின் நிலை வலுவாக இருக்கலாம். இதற்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை பிடிக்க முடியும்.
இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 1 இடத்தை பிடிக்க முடியும். மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 5 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். இதற்கு பிறகு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 2 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுகவும் இங்கு 2 இடங்களை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக இடையே சமமான போட்டி இருக்கலாம். இதற்கு பிறகு வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக இந்த மாவட்டத்தில் 3 இடங்களை வெல்ல முடியும். அதே சமயம் திமுக இந்த மாவட்டத்தில் 1 இடத்தை பிடிக்க முடியும். இது தவிர தளபதி விஜயின் கட்சியான டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு கணக்கை திறப்பது கடினம். வேலூர் மாவட்டம் அதிமுகவுக்கு வலுவானதாக கருதப்படுகிறது. எனவே அதிமுக 3 அல்லது 4 இடங்களை வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே நண்பர்களே, தமிழ்நாட்டின் அனைத்து 234 தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பை நாங்கள் பார்த்துள்ளோம். இந்த கருத்து கணிப்பின்படி வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக 132 இடங்களுடன் ஆட்சி அமைக்கலாம். அதே சமயம் திமுக 87 இடங்களுடன் 2வது இடத்தில் இருக்கலாம். மேலும் தளபதி விஜயின் கட்சியான டிவிகேவும் 14 இடங்களை வெல்ல முடியும். இது தவிர பிற கட்சிகளுக்கு 1 இடம் கிடைக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. History of DMK, Dravida Munnetra Kazhagam. The Dravida Munnetra Kazhagam, DMK, was founded on the 17th of September 1949 by C.N. Annadurai, emerging as a breakaway faction from the Dravidar Kazhagam, led by Periyar E.V. Ramasamy. Rooted in the Dravidian movement, DMK arose to challenge social inequalities, caste hierarchies, and the dominance of Brahminical culture in Tamil Nadu. It promoted self-respect, rationalism, social justice, and Tamil identity, opposing Hindi imposition by the central government. In the 1950s, DMK gained popularity through powerful oratory, stage dramas, and Tamil cinema, using film stars like M. Karunanidhi and M. G. Ramachandran to spread its ideology. The party achieved its first major electoral success in 1967, when it defeated the Indian National Congress to form the government in Tamil Nadu, with Annadurai as chief minister. After Annadurai's death in 1969, M. Karunanidhi became party leader and expanded DMK's base through welfare schemes, reservation policies, and infrastructure development. The DMK has since alternated power with its rival AIA-DMK, shaping Tamil Nadu politics for decades. Under Karunanidhi and later his son M.K. Stalin, the DMK has maintained a strong presence by focusing on regional autonomy, social welfare programs, and linguistic pride, making it one of India's most influential regional parties. History of AIA-DMK, All India, Anna Dravida Munnetra Kazhagam. The All India Anna Dravida Munnetra Kazhagam, AIA-DMK, was founded on 17 October 1972 by M.G. Ramachandran, MGR, after a split from the DMK. A beloved Tamil cinema superstar, MGR broke away due to differences with DMK leader M. Karunanidhi, promising a corruption-free and people-centric government. AIA-DMK inherited the Dravidian ideology, but emphasized welfare populism and a direct connection with the masses. MGR's charisma and popularity in films helped the party win the 1977 state elections, making him the first AIA-DMK chief minister. His government introduced landmark welfare measures, such as the midday meal scheme, free rice distribution, and assistance for women and the poor, strengthening the party's base among rural and urban voters alike. After MGR's death in 1987,
AIADMK experienced a power struggle but was revived under J. Jayalalitha, who became a dominant force in Tamil Nadu politics. Known as AMA, Jayalalitha expanded welfare initiatives through schemes like AMA canteens, free laptops, and subsidies, cementing AIADMK's reputation for pro-poor governance. After her death in 2016, leadership shifted to Edappadi K. Palaniswamy and O. Pannirselvam, who continued to maintain the party's influence. AIADMK remains a key Dravidian party, known for its populist policies and electoral strength. History of BJP Bharatiya Janata Party. The Bharatiya Janata Party, BJP, India's largest political party today, traces its roots to the Bharatiya Jana Sangh, BJS, founded in 1951 by Syama Prasad Mukherjee. The Jana Sangh emerged as a right-wing nationalist party advocating Hindu unity and cultural nationalism. After the emergency, 1975 to 1977, the BJS merged with other opposition groups to form the Janata Party, which briefly governed India. In 1980, after internal conflicts, former Jana Sangh leaders like Atal Bihari Vajpayee and L.K. Advani established the BJP. Initially, the BJP struggled electorally, promoting Gandhian socialism, but it rose to prominence in the late 1980s by championing Hindutva and leading the Ram Janmabhoomi movement, which demanded the construction of a Ram temple in Ayodhya. The party formed its first central government in 1998 under Vajpayee, who served as prime minister until 2004, focusing on economic reforms, nuclear tests, and improving India's global standing. After a brief setback, the BJP made a historic comeback in 2014 under Narendra Modi, winning a majority on promises of development, strong governance, and nationalism. The BJP retained power in 2019 with a larger mandate, implementing key policies like the abrogation of Article 370, the Citizenship Amendment Act, and the completion of the Ram Temple. Today, BJP dominates Indian politics as a powerful national force. History of TVK, Tamizagavetri Kazhagam. The Tamizagavetri Kazhagam, TVK, is a newly formed political party in Tamil Nadu, founded by popular Tamil actor Thalapathy Vijay in 2024. Vijay, one of Tamil cinema's biggest stars, entered politics after years of speculation about his public service ambitions and increasing involvement in social causes. Prior to TVK's launch, Vijay had already built a strong grassroots presence through his fan club, the Vijay Makal Iyakam, which engaged in charity, educational assistance, and relief efforts during natural disasters. The name Tamizaga Vetri Kazhagam, meaning Tamil Nadu Victory Federation, reflects the party's aim to bring political change and empower youth. Vijay announced TVK as a movement focused on good governance, anti-corruption, education reforms, employment generation, and social justice, positioning it as an alternative to the long-standing dominance of DMK and AIADMK in Tamil Nadu politics. The party seeks to inspire the younger generation with a message of transparency, equality, and development-driven politics. With Vijay's immense popularity and a dedicated fan base, TVK has quickly gained public attention even before contesting its first election. Although still in its formative stage, TVK is expected to be a major force in Tamil Nadu's future political landscape, potentially reshaping Dravidian politics.